கேஸ் போட்டாங்க, 4 கேஸ். அந்த ஒரு கேஸ் என்னன்னா 36 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோமா, அப்போது மரம் வெட்டினாங்களாம், அதுக்காக மாநாடு இப்ப நடத்த ஆலய மறியல் அப்போ வந்து மரத்தை வெட்டினாங்களாம், அதனால இப்ப மாநாடு நடக்கும். இன்னொரு கேஸ் என்ன, 2013 12 ஆண்டுகளுக்கு முன்பு கலவரம் வந்துச்சான். எங்கயா கலவரம் வந்துச்சு? மகாபலிபுரத்தில் எங்க கலவரம் வந்துச்சு? மரக்காணத்துல வந்தது. அந்த மரக்காணத்துல கலவரம் வந்து யாரால வந்தது? பாதிப்பு யாரு? நம்ம தான் பாதிப்பு. நம்ம பிள்ளைங்க கிட்டத்தட்ட 6 பேர் கொலை செய்யப்பட்ட, அவன் தான் கொலை செஞ்சான்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்புறம் யார் கலவரம்? எல்லாம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். எவ்வளவு காலமா இதில் ஏத்து. அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொன்னேன், டேய் தம்பிகளா அமைதியா வாங்கடா சொன்னா இல்லையா? தொலைக்காட்சியிலையும் ஜூம் மீட்டிங்லையும் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாதுடா, யாராவது ஒன்று தகராறு பண்ண விட அமைதியா இருந்துட்டு போடா. இப்ப நீ காட்டுறது வந்து நீ சத்திரியனா சாணிக்கேனா? மாநாடு முன்னாடி பண்ணணும், அமைதியா இருக்கு. விவேகம் தான் வேணும். வேகம் அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் வரும். வேகம் வரப்போ எப்போ நீங்க வேகமா இருக்கணும்னு அப்போ நான் சொல்றோம், அப்போ வரும் நேரம். நமக்கு வேலை நடக்கணும். எனக்கு என்னன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் நடத்தணும், மாநாடு நடத்தணும். ஒரு சின்ன பார் 36 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவத்தை எடுத்துருச்சு, மாநாடு நடத்தணும் கேச போடுறான். ஏன்னா இதுல ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன அசம்பாவிதான் தாண்டா என் தம்பி, அதான்டா என் அண்ணன், என் தங்கச்சிக்கு ஒன்று சொன்னா அப்படியே கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு உணர்வாடு, அவ்வளோ உணர்வோடு அவங்களே வந்து செலவு பண்ணி வந்ததெல்லாம். இதெல்லாம் எந்த கட்சி எந்த இயக்கம் இந்தியாவில் நான் சேலஞ்சு பண்றேன், யாராலும் இந்தியாவில் பண்ண முடியாது. இவ்வளோ வந்து பொறுமையா வந்து எவ்வளோ காலமா காத்துட்டு அதே நேரத்தில் உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளும் அங்கே ஒன்று திட்டமிட்டு ஒன்று எல்லாம். ஏன்னா நம்ம சொல்லணும், ஏன்னா அதுக்கப்புறம் மாநாடு முடிச்சு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம மாநாடு பத்தி பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கணும். யாரும் நடத்தாத மாநாடு, அடுத்து இவ்வளோ நம்ம கூட்டம், இவ்வளோ நிகழ்ச்சிகள், இவ்வளோ வரலாறு யாரும் பண்ண முடியாது. இவ்வளோ செய்திகளை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் சில என்னுடைய தம்பிகள்லாம் இந்த பதிவு போடுறான், அந்த பதிவு. நம்ம எதிரி நமக்குள்ள இல்லையா? நம்ம எதிரி ஆளுங்கட்சி திமுக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, அவங்க தான் நம்ம எதிரி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும். ஏன் கொடுக்கல? இதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம், சாதிவாரி கணக்கெடுப்போ சர்வே எதுவும் நடத்த வேண்டாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து 1150 நாள், மாநாடு அப்போ 1136 நாள், இன்னைக்கு 1150 நாள் ஆயிடுச்சு. இவ்வளவு காலமா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். ஏன் தரவுகள் சேகரிக்க முடியாதா? உங்களுக்கு தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் புதுசா அமைச்சிங்களே, கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணீங்களே, 3 மாதத்திற்குள் தரவுகளை சேகரிக்கணும் சொன்னீங்களே, அதுக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல கேட்டா அதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ முறை பார்த்தோம், அவரை பார்த்து சந்திச்சோம், கெஞ்சணும், கதறணும். ஐயா பார்த்தார், கெஞ்சணும், கொடுக்குறேன் ஐயா என்கிட்ட கொடுக்குறேன் நிச்சயமா கொடு. மனசு வேணும் இல்ல? ஏன் நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த சமுதாயம் என்னையா பாவம் பண்ணிச்சு? சட்டம் இருக்கு, தீர்ப்பு இருக்கு, தரவுகள் இருக்கு, சட்டம் எல்லாமே இருக்கு, மனசு இல்லை. பிறகு ஒரு சொல்லு, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதானே? நாங்க போய் பார்த்தோமே அப்பயே சொல்ல வேண்டியதானே? எங்க ஐயா பார்த்தாரு சொல்ல வேண்டியதானே? சட்டமன்றத்தில் கேட்டோமே சொல்ல வேண்டியதானே? இப்ப திடீர்னு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது ஒரு தெலுங்கானாவில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க. சரி, அதையாவது பண்ணுங்க. சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல. சர்வே பண்ணது 2 மாதம் தான், 2 மாதம். அது பண்ணி இப்ப கூட நினைச்சாருன்னா பண்ணி 2 மாதத்துல பண்ணி கொடுத்துட்டு போலாம். அதை பேசுங்கடா, உங்களுக்குள்ள பதிவுலாம் போடாதீங்க. எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். மாநாடை பத்தி பெருமையா பண்ணுங்க, யார் நம்மளை ஏமாத்தினாங்க அதை பண்ணுங்க, போதும். நமக்குள்ள இதெல்லாம் எங்க போடுது அவங்க போடுது, அதோட இன்னையோட எல்லாத்தையும் இலக்கு எவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு படி ஏறனா 10 படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம மட்டும்தான் போகக்கூடாது, நம்ம மட்டும்தான் முன்னேறக்கூடாது, வேற எல்லாம் போலாம். நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளை தான், நீங்க வந்தா பிரச்சனை தீரும். நம்ம போவோம்,
என்ன ஏன் சத்திரியன் போய் எல்லாம் போய் நின்றுங்கன்னு ஆளுங்களை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸை வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே எலெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவோம்? காலங்காலமாக